ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 38வது தலைப்பு. தொண்டின் உட்பயன்கள். திருப்பணி தொடர்ச்சி. பணி என்றால் சர்வீஸ். ஸ்கூல் வைப்பது, ஆஸ்பத்திரி கட்டுவது, ஜல வசதி பண்ணி தருவது எல்லாம் சர்வீஸ் தான். நாம் சோஷியல் சர்வீஸ், சமூக பணி என்றாலே இதுகளைத்தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த பணியெல்லாம் இறைப்பணியில் கொண்டு சேர்த்தால்தான் நிறைவுள்ளதாகும் என்று நமக்கு புரிய வைக்கிறதற்காகத்தான் ஈஸ்வர சம்பந்தமான பணிக்கே திரு என்று அடைமொழி கொடுத்து திருப்பணி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். திருப்பணி என்கிற வார்த்தை எல்லா சர்வீஸுக்கும் உச்சி அதுதான் என்று அர்த்தம் கொடுக்கிறது. ஏழை இந்தியாவில் உள்ள இத்தனை பிரம்மாண்டமான கோயில்களை சம்பளத்துக்காக ஜனங்கள் கட்டவில்லை. ராஜாக்கள் கோயில் கட்டின தொழிலாளிகளுக்கு நிறைய கொடுத்தது வாஸ்தவம். ஆனால் இவர்கள் சர்வீஸாகத்தான் செய்தார்கள். இவர்களுடைய காலக்ஷேபம் நடக்க வேண்டும் என்று ராஜா தானாக பொருள் கொடுத்தான். அந்த நாள் சொசைட்டியின் செட்டப், எக்கானமி எல்லாமே வேறே. ஜனத்தொகை குறைச்சல். சோற்றுக்கும் துணிக்கும் ஜாகைக்கும் கஷ்டமே இல்லை. அத்தியாவசியங்கள் தவிர லக்ஸுரிகள், சினிமா, அது இது என்று செலவும் இல்லை. இன்றைக்கு மாதிரி ஃபேக்டரிகளும் டாம்களும் கட்ட வேண்டிய அவசியம் ராஜாங்கத்துக்கு இல்லை. சைன்யத்தை வைத்து ரட்சிக்கிற ஒரு செலவு தவிர மற்றபடி வெல்ஃபேர் ஸ்டேட் என்று இப்போது சமூக அபிவிருத்திக்கு செலவழிக்கிற அநேக செலவினங்கள் ராஜாவுக்கு இல்லை. அதனால் இன்றைக்கு உள்ள ஃபேக்டரி, டேம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கோயில் கோயிலாக கட்டினான். புதிதாக கட்டுவது, பழசை விஸ்தரிப்பது என்று ஜனங்களுக்கு ஓயாமல் வேலை கொடுத்து சம்பளமும் கொடுத்து வாழ வைப்பதற்கு கோயில் திருப்பணிதான் முக்கியமாக நடந்து வந்தது. இதனால் வேலை செய்கிற ஜனங்களின் மனசும் ஈஸ்வர பரமாக போனதில் அவர்கள் நல்ல பக்தியோடு சாந்தர்களாக இருந்து வந்தார்கள். தேசமே க்ஷேமமாக இருந்தது. வெறும் பணியாக இல்லாமல் திருப்பணியாக இருந்ததால் ரைட் கேட்பது, ஸ்ட்ரைக் பண்ணுவது என்பதெல்லாம் இல்லாமல் மனப்பூர்வமாக உழைத்தார்கள். காரியம் ஒழுங்காக நடந்து இன்றைக்கும் லோகமே பிரமிக்கும்படியாக எங்கே பார்த்தாலும் கோயிலும் கோபுரமுமாக இருக்கிறது. இப்போது இத்தனை ஜனங்கள், என்ஜினியரிங், முன்னேற்றம் எல்லாம் இருந்தும் அவற்றை பழுது பார்க்க கூட நமக்கு சக்தி இல்லை. மக்களுக்கு செய்வதே மகேசனுக்கு செய்வது என்று வெறும் வாய்ப்பேச்சாக சொல்லிக்கொண்டு மகேசனை மறந்து இப்போது காரியங்களை பண்ணும்போது என்ன ஆயிருக்கிறது? தெய்வ சம்பந்தமில்லாமல் பணியை கத்தரித்து விட்டிருப்பதால் நல்ல குறிக்கோளோடு பண்ணுவதெல்லாமே அனர்த்தங்களை கொண்டு வந்து விடுகிறது. பழைய நாளில் பக்தியால் தேசத்தில் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை எல்லா ஜனங்களும் ஏகோபித்திருந்ததால் வடக்கே கோயில் கட்டுகிறார்களா, தெற்கே கோயில் கட்டுகிறார்களா என்று சண்டை போடாமல் வடக்கத்திக்காரன் தென்தேசத்து கோயில்களுக்கும் தெற்கத்திக்காரன் வடதேச கோயில்களுக்கும் போனான். இப்போதோ ராஜாங்கம் எந்த டேம் கட்டட்டும், எந்த ஃபேக்டரி வைக்கட்டும், உடனே அத்தனை ஸ்டேட்காரர்களும் தங்கள் தங்கள் ஸ்டேட்டில்தான் அதை கட்ட வேண்டும் என்று சண்டைக்கு ஆரம்பிக்கிறார்கள். எல்லோருக்கும் படிப்பு என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். நல்ல எண்ணத்தில்தான் செய்கிறார்கள். ஆனால் தெய்வ சம்பந்தமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம் செக்யூலரிசத்துக்கு, மதச்சார்பின்மைக்கு களங்கமாய்விடும் என்று நினைத்து வெறும் அறிவு விருத்தியை மட்டும் படிப்பினால் உண்டாக்கி தருகிறார்கள். இதனால் படிப்பறிவில்லாவிட்டால் சாது ஜனங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஃபோர்ஜரி மாதிரி அநேக தப்பு தண்டாக்களையும் புத்திசாலித்தனத்தால் செய்யக்கூடிய அநேக ஒழுங்கீனங்களையும் கற்றுக் கொடுத்ததாகவே ஆகிறது. எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரி என்று வைத்து அதே சமயத்தில்
மதானுஷ்டானத்தாலேயே உண்டாகிற கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஜனங்களை அவிழ்த்து விட்டிருப்பதாலும் அனர்த்தங்கள் உண்டாகின்றன. குடிக்கலாம், எதை வேண்டுமானாலும் தின்னலாம், அபாஷன் மாதிரி இன்னும் பெரிய தப்புக்களும் பண்ணலாம். இதனாலெல்லாம் கெடுதி வராமல் வைத்தியம் பண்ணி கொண்டு விடலாம் என்று ஜனங்களுக்கு துணிச்சல் கொடுத்து போகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.